அப்பா இப்ப என்னப்பா வேணும் உனக்கு? அப்பா அப்பா கேளுங்க. அருமை மகன் சுடலைக்குத்தான் எந்த எனக்கு இது நேரம் ஆதி யுத்தம் உதிக்கும் முன்னால் அரண உதயம் போல் காலை அதை விடியும் முன்னால் கதிரவன் வாங்கும் முன்னால் சிவம்பான பொங்கலிட்டு ஒரு சிவம்பான செங்கிடாய பழிதரணும். யாரும் மகன் சுடல ஐயோ பேயாண்டி மாயாண்டிக்கு ஆட்டு மீனும் சம்மதித்து ஆண்டவன் சுடலைக்கு ஆதித்தம் உதிக்கும் முன்னால அரண உதயத்துல ஒரு சிவம்பான பொங்கல் இட்டான். சிவம்பான பொங்கலிட்டு சுடலை ஆண்டவனுக்கு செங்கிடாய பழி தருத்தான். எப்பா செங்கிடா பலி கொடுத்தா வேற என்னடா வேணும்? எப்பா மத்தியானம் மதியம் போல மதிய உச்சி வேலையில மாயாண்டி சுடலை ஆண்டவனுக்கு எனக்கு நரபலி வேணும். ஏன் நரவழி கேட்டா யார கொண்டு வெட்ட யார வெட்டி இறக்க அப்போ ஐயா என்ன வழி கேட்டாலும் நரவழி கேளாதடா. என் மகனே உனக்கு மானிடம் பச்சை ரத்தம் எதுக்கு? நரபதிக்கு பதிலாக மானிடனுடைய பச்சை ரத்தம் தாரண்டா. ஆமா ஐயா வா ரத்தத்தை கொடுத்துட்டாலும் அட வாவி ஐயா அயாண்டைக்கு பச்சை ரத்தம் கொடுப்பதற்கு அதற்கு ஒருவனை பிறவி செய்யணும். ஆமா அப்போ ஆண்டவன் கைலாசத்துல திருச்சலம்ப தட்டுதார். திருச்சலம்புல பிறக்கான் மகுடத்தோட பியாமுகமும் பேக்கண்ணுமா திருச்சிலம்புல வந்து பிறந்துட்டான். அப்போ திருச்சிலம்புல பிறந்தவன் மகுடத்தோட பிறந்ததால எப்பா இதாண்டா தெய்வக்கனியா. இனி பிறவி செய்த வரம் என்ன? ஏடா ஏடா கேளை அப்போ ஏடா ஐயா கேளையாய் தெய்வ கனியான் ஆண்டவன் சுடலைக்கு பெத்தமவ மாயாண்டி மத்தியானம் மதியம் போல் மத்தியானம்
நீ பச்சை ரத்தம் கொடுக்க வேணும். ஆட்டமேனும் சம்மதித்தான், அருமமையும் சுடலைக்குத்தான். மத்தியானம் மதியம் போல பச்சரத்தம் கொடுப்பதற்கு 8 நாள் ஒரு வாரம் நோம்பு மெல்ல இருக்கான. ஏத்த செவ்வாய்க்கிழமையில மத்தியானம் மதியம் போல மதிய உச்சி வேலையில அருமமாக நான வேணும். அழகாக வந்தல்லவோ என்னதாச்சு தலைமொழிகி ஈரமாத்தான் கலைந்தான். அழகாக வந்தல்லவோ மர உரளி யாருதான பேமுகத்தை கெட்டுதான. அவன் முன்கையில கயறு போட்டான், முன்கையில கயறு போட்டு மோலங்கைய கீறுதான. அருமமாவன் சுடலைக்குத்தான், மஞ்சனத்தி சுடலைக்குத்தான், சுடலைக்குத்தான் பச்சரத்தம் கொடுக்கான. அடி பச்சரத்தம் கொடுக்கும் போது தெய்வ கணியானோ கையத்தான் வெட்டும் போது காணிரத்தம் பாயுதையா. மாயாண்டி சுடல ஈச மொத சொட்டு ரத்தத்தையும் மூர்த்திக்கு விரிஞ்சிட்டானே. 2வது சொட்டு ரத்தம் அவன் நெத்தியில திலகமிட்டான். 3வது சொட்டு ரத்தம் தலவால இலையதில 21 சொட்டு ரத்தம் இந்த செஞ்சுடல மாயாண்டி முண்டஞ்சுடல ஐயா இலையில வாங்குதான. பழத்தோட ரத்தத்தோட ஐயா ரத்தத்தோட சொடல உருட்டி அப்பம் போடுதான. அவ எம்மகன சுடல ஐயா பச்சை ரத்தம் தந்த ஐயா போடா ஐயா என்ன வெட்டு. அப்பா அப்பா கேளுங்கப்பா நீ கொடுத்த ஓட்டுக்காலம் என் வயறு நிறையலைய. அருமமக மாயாண்டிக்கு ஏமசாம வேலையில எந்தனுக்கு எதிரால 7 நல்ல பரணும் பாட்டு சூளாடு ஒரு பரன் சூழு பண்ணி ஒரு பரன் பாலாடு ஒரு பரன் பாலு பண்ணி ஒரு பரன் கருங்கிடா ஒரு பரன் கரும் பண்ணி ஒரு பரன் 6 நல்ல பரநிலையும் 6 வித பழி போட்டு 7வது பரனுக்குத்தான் 7வது எனக்கு எருமக்கிடா வேணும் அப்பா. மகனாகிய சுடலையாண்டவன் ஐயா
மத்தியான வேலையில பச்சை ரத்தம் கொடுத்தாச்சு. எவாவி ஆமசாம வேலையில ஏக பரன்புச கேட்கான். ஆகா இவன் சும்மா விட மாட்டான் போலக்க. ஐயா 7 பரனும் கேட்கான. அப்போ மாயாண்டி சுடலையாண்டவனுக்கு மூஞ்சி கற்களாச்சு. அதே நேரம் மாயாண்டிக்கு முன்னால ஐயா பரன்பூச கொடுக்கணுமானா அவனுக்கு பொங்கல் இடணும்ல. என்னது நீ விடுவியா? ஐயா மயாண்டிக்கு ஓட்டுக்கலாம், மாமுச ஓட்டுக்கலாம் காட்டிருக்கான், மாமுச பழி காட்டிருக்கான். அவனுக்கு பொங்கப்பான பொங்கலிடணும். மூஞ்சிக்க இருக்கல்ல பொங்கப்பானா பச்சரிசி சாதம். பச்சரிசி பொங்கலிட்டு அயாண்டி முன்னால அப்படி தூக்கி வச்சிருக்கு. அதோட ஐயா பழப்படப்பு வேணுங்கிற பல வகைகள் ஐயா அத்தனையும் வைத்து ஐயா அருமமகஞ்சுடலைக்குத்தான் மூஞ்சி கரு முகச்சாம வேலை அரும மகனானவேள் பேயாண்டி மாயாண்டி பேயாண்டி பழப்படப்பு கொடுக்கான. யாமசாம வேலையில மஞ்சனத்தி சுடலைக்குத்தான் மாயாண்டி முண்ட சுவாமி முண்டஞ்சுடல ஐயா தானதான் கொடுக்கணுமே, எனக்கு வீட்டுக்காலம் கொடுக்கணுமே என்றதொரு எண்ணம் கொண்டு 7 நல்ல பரனும் போட்டான். சூலாடு ஒரு பரணா, சூழு பண்ணி ஒரு பரணா, பாலாடு ஒரு பரணா, பாலு பண்ணி ஒரு பரணா, கருங்கிடா ஒரு பரணா, கரும் பண்ணி ஒரு பரணா, 6 பரநிலையும் 6 வித பலிகள் போட்டு 7வது பரனுக்குத்தான் யமதர்மன வரவழைத்தான். அவனை இருமக்கிடா ஆக்கிட்டான. 7வது பரனும் மேல இந்த சண்டால பாவிக்குத்தான் ஐயா பாவிக்குத்தான் எருமக்கிடா பரனும் போட்டான். மஞ்சனத்தி சுடல ஐயா முண்டஞ்சுடல ஐயா யாமசாம வேலையில 6 நல்ல பரநிலையும் ஆவூஷ பாடுதான 7வது பரணதில எருமக்கிடம் ஆர்வதில சுடலாம் மண்டி ஒட்டி இருக்கான. நெஞ்ச போய் அவருதான மாவோட கொடியோட கொடியோட அவன் மாவூச பாடுதான.
ஆண்ட வந்தான் சுடல ஐயா மாவு வச போட்டுட்டானே என் மஞ்சளத்தி சுடல ஐயோ என்ன செய்யுகிறான் இந்த பாவி அவன் கேட்கான் அப்பா அப்பா கேளு அப்பா நீ ஆமசாம வேலைகிற ஒரு கோட்டா அரிசி பொங்கி புழுங்கரிசி சாதம் பொங்கி ஒரு வடப்பா தட்ட வேணும் முட்டையும் முருங்கைக்காய் அவிச்சு உரிச்சு படைக்க வேணும் ஐயா மாயாண்டிக்கு ஒரு கோட்டை அரிசி ஒரு கோட்டை அரிசியும் ஒரே படப்பா பட சொல்லதான் அதோட முட்டையும் முருங்கைக்காயும் அவிச்சு உரிச்சு படைக்கணும் செங்கிடாய கறி சமைத்து செங்கிடானா துள்ளுமறிய போட கூடாது ஐயா செங்கடானா 3க்கு திருக்கு போட்டிருக்கணும் ஆமா அப்பேற்பட்ட செங்கடாய கறி சமைத்து என் படப்புல விளம்பணும் அப்படி ஐயா மாயாண்டி சுடலை ஆண்டவனுக்கு மரக்கறி கறி சமைத்து அது அப்படியே லேசா விளம்பணும் பாலோடு மோரோடு நெய்யோடு அப்பளம் அப்பளத்தை சுட்டு என் படப்புல பரத்தி மாயாண்டி அழைத்து நான் ஒரு படப்பை பார்க்கணும் ஆமா அவ்வளவு பார்த்தீங்களா ஒரு வடப்பை பார்க்கணும் அத ஒன்னா யாப்பம் போடணும் ஆமா மாயாண்டிக்கு சும்மா விட மாட்டான் வாய்க்கு அடே ஏமா சாமா வேலைக்கு எனக்கு ஒழுங்கா சாமம் போல பேயாண்டி மாயாண்டி ஒரு கோட்டா அரிசி போய் ஒரு வடப்பா தட்டிட்டா முட்டையும் முருங்கைக்காய் அவிச்சு உரிச்சு படைச்சிட்டா அருமை நல்ல மகனுக்கு செங்கிடாய கரிசமை செங்கிடாய அவன் படப்பு மேல விளம்புதான் அருமை மக மாயாண்டி அன்று மட்டும் இல்லாய் பேயாண்டி மாயான் மஞ்சனத்தி சுடலாய் ஆத்தாங்கர மாயான் அருமை நல்ல மகனுக்கு அப்பமே அது மரக்கரிய கரிசமை தானதான் பாடுதான் அருமை நல்ல மகனுக்கு என்ன செய்ய அன்னைக்கு நாளைக்கு பைய காட்டிட்டு போகாது ஐயாவே கேளையம் குப்பியில சாராய் குடுவையில தென்னங்கள் சுடலைக்கு கொடுக்கணும் இருக்குன்னு நீ சொல்லிட்டு போக ஆண்டா வந்தான் சுடலை பாலோடு மோரோட நெய்யோடு அப்பாலத்தை யாமசாம வேலையில ஒரு வடப்ப பார்த்துட்டானே சண்டால பாவியவன் ஐயா பாவியா அத ஒன்னா எப்ப போடு அவன் நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு இருவாச்சி மலரும் நாடு பாலு போல் பூச்சொலி
இந்த பல ஊருமான் தண்ணில் வா இன்னகரம் தன்னதில ஆண்டு வரும் கனவாங்க யாரு என்று பார்ப்போமான் தேவர் குல வம்சத் அவதரித்த மன்னர் தான் அருமையுள்ள கனவான் யாரு என்று பார்ப்போமான் எம்எல்ஏ கண்ணன் தான் கண்ணன் தேவரையோ ஆத்தாங்கரை சுடலையோட அடுத்த நல்ல கோமரமா அருமையுள்ள கனவாங்க எம்எல்ஏ கண்ணன் தான் எந்த எனக்கு தமையந்தான் கையால புலவனுக்கு பவன் ரூபாய் 200 பந்தலில தந்ததால் அவர்களோட வீடு எல்லாம் உங்களோட வாசல் எல்லாம் ஆத்தாங்கரை சுடலையால செஞ்சுடலாறுலா செய்யும் தொழில் வாங்கும் ஐயா உங்களோட குடும்பம் அந்த செஞ்சுடல கிருபையா செழித்தோங்கி வாழ் சுடலை அன்னைக்கு நாளை ஒருவாடு அப்பா பார்க்கும்போது அப்பா அப்பா கேளு அரும மகமாயான் யாம சம வேலை மையான கிளமதி மையான எனக்கு திரள விட்டு வேணும் மாயாண்டி சுடலைக்குத்தான் யம சம வேலையில செஞ்சுடல மாயாண்டிக்கு மையான கரையதில தெய்வக்கனியா வந்து நின்று ஒத்த நல்ல விளக்கு ஏத்தி அதுல ஒன்னையா பிடி அரிசி பொங்கி ஒரு பொட்ட கோழி கறி சமைத்து அவன் நாக்கரு திருத்தம் பாட்டு பன்னி குட்டியா அறுத்து விட்டு சொல்லுங்குட்டி துவலும் மாறி அத்தனையும் அறுத்து விட்டு 3 வகை ரத்தத்தோட சுவாத்தோட கறியோட உருட்டணுமே திரட்டணுமே அதை திரள ஊட்டி என்று சொல்லி ஆகாயத்தில் எரியணுமே நான் அருமவன் சுடல ஐயா ஆகாயம் மார்க்கமாக ஐயா மார்க்கமா நான் திரள விட்டு வாங்கணுமே உடனே ஆட்டு மீனு சம்மதித்து ஏம சம வேலை ஐயா நடிச்சாம நேரம் போல தெய்வக்கனியா வந்தல்லவோ உன்னையா பிடி அரிசி ஓங்கி ஒரு பொட்ட கோழி கறி சமைத்தான் அவன் நாக்கறுத்து ரத்தம் போட்டான் பன்னி குட்டியா அறுத்து விட்டான் சொல்லுங்குட்டி துவலும் மாறி அத்தனையா அறுத்து விட்டு ஏயா மாயாண்டி வருவாம்னு அங்க எதிர்பார்த்து இருக்கான். அப்போ பேயாண்டியா அது கைலாசத்துல இருக்கும்போது இந்த பாவிய மையான அனுப்பணும். மையான அனுப்பணுமானா உடனே பார்த்தாரு. ஓ அத்தான்
அரும மகனாகிய மாயாண்டிய மையானம் அனுப்பணும். தெய்வக்கன்யா எதிர்பார்த்து இருக்காம்னா அப்படியா? ஐயா மாயாண்டிய மையானம் அனுப்பணுமானா ஓ மைத்தனா நீர் அவனை அழைத்து அவனை மையானத்துக்கு போக சொல்லும் என்று சொல்லுவோம். மாயவன் பச்சமால் கோவால என் அப்பன் கோதண்ட ராமபுரம் ஏயா அவ இனிதாரு உடனே அமர்வானத்தை அழைத்து வில்ல கெட்டி அப்பமே மாயாண்டி அழைக்கார். மையானம் பக சொல்லி ஏயா அப்பமே அழைக்கார். மையான கலமதில சுடலையா வாடியா சுடல மாடா உனக்கு மாண்ட வினவியாவுதப்பா மாண்ட வினவியாவுதப்பா தில்லைவான கலமதியில சுடலையா வடியா சுடலை மாடா செத்தபினவியாவுதப்பா செத்தபினவியாவுதப்பா எட்டு மாத்த சுலியாவாய சுடல வடியா சுடல பாவி இருந்து பாவி வியாவுதால உனக்கு இருந்து பாவி வியாவுதால மூட்டத்தை உழைக்கலாமையா சுடலையா மஞ்சனத்தி சுடல முட்டலும்பா முறிக்கலாம முட்டலும்பா முறிக்கலாம வாவி முட்டாலும்பா மறிக்கலாமையா சுடலையா வாடியா சுடல முண்டா திங்கலாம கரண்டக்காலு எலும்பை எல்லாம் சுடல ஐயா வடியா சுடல பாவி கரும்புன்னு திங்கலாம கரும்புன்னு மண்டையத்தான் உடைக்கலாமையா சுடல வாடியா சுடல பாவி மாவினு திங்கலாம மாவினு திங்கலாம எட்டு மாத்த சுழியத்தான் சுடல ஐயா வாடியா சுடல முண்டா எடுத்துக்கொள்ள போடலாம எடுத்துக்கொள்ள போடலாம
மையான கொல்ல ஓடையா சுடால பாவி வாடியா சுடல பாவி மாவுச போடலாம மாவுச அடே ஆண்டவன் தான் சுடலாயோ அப்பமையாது நேரம் மையான கரையதற்கு மையான அவன் வாடு வாடி வாரான அவன் மையான கரையது தானமெல்லாம் வந்தல்லோ அருமமயன் சுடலாய் அப்பமையாது நேர் சுடுகாட்டு சாம்பல் சுருளி மெத்த பாடுதா இடுகாட்டு சாம்பல் இடுகாட்டு இருந்து வராடுதா பேயாண்டி மாயாண்டி மையான கொல்ல ஓட்டு மையான மையானத்தில் நிற்கும் போது தெய்வ கனியானோ கரள விட்டு கொடுக்கான பாசையில அழைச்சிட்டானே அவன் பக்கத்துக்கு அழைக்கும் போது அருமமயன் சுடல ஈசன் ஆகாயம் மார்க்கமாக கரள விட்டு வாங்குதானே தரல விட்டு வாங்கும் போது ஆண்டவன் சுடலா ஐயா பேயாண்டி மாயாண்டி அழகாக வந்துட்டானே 5 ஊரு மையானத்தில் அள்ளியப்பம் பாடுதானே 7 ஊரு மையானத்தில் மஞ்சனத்தி சுடலா ஐயா முண்டன் சுடலா ஐயா சுடலா ஐயா எடுத்துக்கொள்ள பாடுதானே யாரும் மாயாண்டி எம்மகன சுடலா ஐயா கேட்ட விட்டு உனக்கு தந்த மகன பூலோகம் அப்பா அப்பா கேளையா நீ கொடுத்த வீட்டு காலம் ஏமையறு நிறையலைய எம்மகன மாயாண்டி உனக்கு விட்டு கொடுப்பதற்கு என்ன ஆள முடியாதப்போ பூலோகம் போனையானா மையான கரையதில மாண்டபினம் குமிஞ்சிருக்க மையானம் போனாதான் மாண்டபினம் தின்னாதான் மணிக்குடல் நிறைவா ஆட்டு மீனும் சம்மதித்து ஆண்டவே மாயான் செஞ்சுடல மாயான் மஞ்சனத்தி சுடலாய் முண்டன் சுடலாய் 1008 வருத்தவாய் 1008 வாரான சுடலாய்யா பேயாண்டி மாயான் எங்க வாரானா அன்னைக்கு நாளை கைல மலை தனக்களி கரணசங்கிலி மலகடன் 7 மலை தனக்களி ஈர சொலவனம் யமயகிரி பர்வதம் அத்தனையின் தனக்களி பூலோக சீமைக்கு பூமோக பேயாண்டி வாரான் பூலோக சீமையில தானதாம் வந்த மவன் மையான களமதில மாண்ட பிணங்கள் எல்லாம்
மலை போல குமிஞ்சு இருக்க அவன் மையான கரையில் வந்து என் மஞ்சனத்தை சுடலா ஐயா ஏ முண்டன் சுடலா ஐயா ஆவி சுடலாய் மாவுசம் போடுதானே அவன் மாவுசம் போடும் போது அன்னைக்கு நாளையில மாயாண்டி வாரான எங்க எங்க வாரான் ஐயா பச்சை தண்ணி விளக்கெரியும் மைனம் பெற்ற பள்ளி வாசல் மெக்கத்து ஊரதற்கு ஏ மெக்கத்து ஊருக்கு தான் பேயாண்டி வாரான ஆண்டா வந்தான் சுடலாய் மஞ்சனத்தி மாயான் முண்டன் சுடலாய் மெக்கத்துக்கு வாரபோல் மெக்கத்து ஊரதி கட்ட தெரு 1000 நெட்ட தெரு 1000 5000 தெரு 5000 தெருவிலை 5000 லெப்ப மக்கா ஆண்டு வாராம் வீரலப்ப வாவாளப் சந்த அனலப்பை அண்ணன் தம்பி 3 அண்ணன் தம்பி அவன் அரசாட்சி செய்துவா அரசாட்சி செய்யும் போதே இழப்ப மக்கள் எல்லோரும் பள்ளிவாசல் ஆண்டவன பலகாலம் வணங்குதார பள்ளிவாசல் ஆண்டவருக்கு கோபுரமும் கெட்டி இருக்கான் கொடிமரமும் நாட்டி இருக்கான் அங்க மண்டபமும் கெட்டி இருக்கான் மடப்புலியும் நாட்டி இருக்கான் 5 கால தொழுகையாக அழகுடனே வணங்குதானே அல்லாஹ் உண்டு தெய்வம் உண்டு ஏ அல்லாஹ் உண்டு நபிகள் உண்டு அடுத்த வேற தெய்வம் இல்ல லெப்ப மக்கள் வணங்கும் போது ஏ மாயாண்டி சுடலா ஐயா ஏ சுடலாய் அவன் காதுல கேட்டுட்டான் அப்ப மனதுல நினைக்கான பள்ளிவாசல் தன்னதீர நிலையம் அது வாங்கணுமே என் மாயாண்டி மனதில் எண்ணி என்ன செய்யுகிறான் பள்ளிவாசல் தன்னதீர கோபுரத்தை அடிக்கான வாவி அடிக்க கொடிமரத்தை மண்டபத்தை இடிச்சிட்டான மடப்புலிய உடைக்கான பள்ளிவாசல் தன்னதியில மாட்டலும் செங்க துண்டும் இந்த மஞ்சனத்தி மாயாண்டி ஏ முண்டன் சுடாளா ஐயா ஏ சுடாய் மாறி ஆறி எரியும் யாரும் மக மாயாண்டி பேயாண்டி மாயாண்டி அன்று மட்டும் இல்ல ஐயோ லெப்பையுட வீதி வார வேறு போற வேற வார வேறு வங்கி கொண்டு குத்துதான்
வர பெண்களத்தான் சூழடி அடிக்கான் பேயாண்டி மாயான் மஞ்சனத்தி சுடலாய்யா முண்டை சுடலாய் ஆன பந்தம் கொடுத்துதான் ஏ ஆன பந்தம் அவைய சத்தம் பாடு அவ ஒத்த பந்தம் கொடுத்துதான் ஊழ சத்தம் பாடுதான் பேயாண்டி மாயாண்டி 8 வாட 8 நாளா 8 வாட ஏ அவைய அட்டகாசம் பண்ணு அவன் பேயாண்டி மாயான் அட்டகாசம் பண்ணும்போது வீரப்பா பார்த்துட்டான் அன்னைக்கு நாளை என்ன செய்ய இப்பமே இதனே யாருன்னு பார்க்கணும் மை போட்டு பார்க்கணும் 5 அணை மையடு வெத்தலையை தான் தடை மலக்கு முகம் பார்க்க விளக்கு முகம் பார்க்கும்போது மை போட்ட பயன் மை போட்ட அவை மண்டையில் அடிக்கா அவன் மண்டையில் அடிக்கும் போது அரும மகன் ஆனவ அப்பமே அதுன்னு என்ன செய் ஐயோ பாவிதை யாருன்னு தெரியலை என்று எண்ணி இருக்கும்போது லெப்பையுட தேவையே 8 மாத்த சுழியத்தான் வாழி வெறுவயிறாக்கிட்டா வெறுவயிறாக்கும் போது பார்த்துட்டான் வீரர் ஐயோ பாவிதை யாரு செய்த பாவந்தா என்ன மாயம் தெரியல என்றதொரு எண்ணம் 8 வாட 8 நாள் அரமனை குழி இருக்கா லெப்ப மக்க எல்லோ வெயில் முகத்தை பார்க்கல ஏ அரமனை குழி இருக்கா அரமனை கோழி இருக்கும் போது என் மாயாண்டி சுடரா ஐயா மனதில் நினைக்கான ஏ நாம வந்த மகிமையத்தான் நாம போய் சொல்லணுமே என்றதொரு எண்ணம் கொண்டு யம சம வேலையில கோடாங்கி காரம் போல ஏ ராக்கோடாங்கி வேஷம் கொண்டு ஐயா வேஷம் கொண்டு ஏ மாயாண்டி வாரான அவர் தானதான் வந்தல்லவோ என்ன செய்யுகிறான் ஏ ஆண்டவன் சுடரா ஐயா கோடாங்கி அடிக்க ஐயா ஏயா மாயாண்டி சுடலை ஆண்டவன் லெப்பமக்க வீதியில வந்து யமசம விலையில கோடாங்கி அடிக்கான் அவன் காதல கேட்டான் வீரலப்ப ஐயா நம்ம வீதியில கோடாங்கி சத்தம் கேட்க யாரையவன தெரியலையா நம்முடைய வீதியில அட்டகாசம் நடக்கு யாருன்னு எடா கோடாங்கி ஊரி என்ன பேரு என்ன என்று தான் கேட்கும் போது ஐயாவே கேளு அப்பா வடநாடு வடசீமை நாங்க 9 கம்பளம் தான் நாங்க ஒரு சக்கமாளம்
ஆறு மாதம் காடு ஐயா, 6 மாதம் வீடு ஐயா, ராக்கோட அங்கே அடித்துடுவோம், ராக்குரிகள் சொல்லிடுவோம், நடந்ததையும் சொல்லிடுவோம் ஐயா, சொல்லிடும் நடக்க போறதையும் சொல்லிடும். யாருமோ மகன் சுடலைக்குத்தான் பேயாண்டி சொல்லும் போது ஐயா நடந்ததையும் சொல்லுவானா, நாளைக்கு நடக்க போறதையும் சொல்லுவானா. அப்படி ஒருவன் இருக்கவே செய்தான். அப்படி ஒருவன் இருக்கவாய்தான். ஐயப்பா என் வீதியில 8 நாளா ஒரு அட்டகாசம் நடந்திருக்கு. அது என்னன்னு சொல்லு பாப்போம். சொல்லு பாப்போம். கோடாங்கி கோடாங்கி சொல்லப்பா. ஐயா கோடாங்கி கோடாங்கி 8 நாளா என்னமோ நடக்கையா வீதியில. ஆமா ஆமா நடக்கப்பா நடக்கப்பா. ஆமா ஆமா எரி உழுது ஆளக்காங்கலே ஐயா. ஆமா ஆமா ஆண்டி சுடலை ஆண்டவன் அப்பமே சொல்லுதான். அப்பா யாரும் நினையாத அருமை ஆனானவன் உன் வீதியில வந்து கோபுரத்தை அடிச்சிருக்கும், உன் பள்ளிவாசல்ல கொடிமரத்தை முறிச்சிருக்கும், மண்டபத்தை இடிச்சிருக்கும், மடப்புலிகள் எல்லாம் உடைச்சிருக்கும். ஏயா பள்ளி வாசலுக்குள்ள மாட்டளமும் செங்கத்துண்டும் கலந்தள்ளி எரிஞ்சிருக்கும். வாரவர் போறவன வங்கி கொண்டு குத்தி இருக்கும். ஐயா சூளுக்கார பெண்களை சூழடியா அடிச்சிருக்கும். அது மட்டுமா ஆனப்பந்தம் கொளுத்தி இருப்பான். அவைய சத்தம் காட்டு இருக்கும். ஒத்த பந்தம் கொளுத்தி இருக்கும். ஊழ சத்தம் காட்டு இருக்கும். ஏ விரலப்ப அது யாருன்னு பாக்கணும்னு மை போட்டு பாத்தியா? மை போட்ட உடனே மண்டையில அடிச்சிருக்குமே. ஐயா அது மட்டுமல்ல உன்னுடைய தேவி 8 மாத்த சூழு அவளை வெறுவயிற ஆக்குச்சா? ஐயா இத்தனையும் நடந்ததுண்டு. உனக்கு எப்படியா தெரியும்? அருமை ஆனானவன் அதே நேரம் அது யாரப்பா அருமகனுக்கு அப்பமே சொல்லுதான். அருமானாய மாயாண்டி அழகின்று இருக்கும்போது மாயாண்டி சுடலையாண்டவன் பயாண்டி கேட்கான். அரும மகனானவன் அதே நேரம் ஐயா மாயாண்டி சுடலையாண்டவன் அப்பமே சொல்லுகிறான். அருமகனாகியே சுடல ஐயா எத்தனை இருந்தாலும் சரி இப்பேற்பட்டதையெல்லாம் சொல்லுதானே. இவன் யாரா இருப்பான்? ஏ பேயா பிசாசா?